வணக்கம். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் கிளாஸ். அதாவது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கொஞ்சம் நியூஸ் பிஒய்க்யூஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் வாட் வி வில் டூ டுடே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஆர் தான் லாஸ்ட் கிளாஸு. ஸோ மொத்தமாக 22 கிளாஸ் நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. ஏற்கனவே நம்ம பேசிக் சயின்ஸில் ஆரம்பித்து நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். நம்மளுக்கு வந்து 3 ஹேண்ட் அவுட்ஸ் உங்கள் கையில் இப்போ இருக்கும். ஸோ பிடிஎஃப்ஸாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிபிடிஸாக வந்து பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஷேர் ஆகிருக்கும். ஓகே, இதுவரை நான் வந்து பிடிஎஃப் ஷேர் பண்ணல அப்படின்றத ஒரு வருத்தமாக இருந்தது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில டெக்னிக்கல் இஷ்யூனால நம்ம பிடிஎஃப் கொடுக்க முடியல. ஸோ இந்த விஷயத்தில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு, பயோடெக்னாலஜிக்கு ஒரு ஹேண்ட் அவுட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். கொஞ்சம் பாஸ்ட்டாக தான் இருக்கும், பட் படிச்சிடுங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மெயின்ஸ்லையும் ப்ரிலிம்ஸ்லையும் ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்ஸ் படிக்கலாம், நீங்கள் என்சிஆர்டிஸ் படிக்கலாம். ஸோ என்சிஆர்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து 10th படிக்கிறது நல்லது. இல்லை மேம் எனக்கு சயின்ஸில் பேசிக்ஸே இல்லை அப்படின்னா நீங்கள் 6th to 8th படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 10th தாவிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இல்லைன்னா நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்டர்ஸை வந்து பாருங்கள். அந்த சாப்டர்ஸில் எது நான் வீக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேருக்கும் அந்த வீக்னஸ் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜினா ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் தெரியாது, எனக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தெரியாது, எனக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் தெரியாதுன்னு பயாலஜியில் சில பேர் இருப்பாங்க. சில பேருக்கு வந்து ஆசிட்ஸ்னாலே தெரியாது, பேஸ்னாலே தெரியாது, சால்ட்னாலே தெரியாதுன்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அந்த அளவுக்கு பேசிக்ஸ் வந்து நான் இங்கே 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேர்த்துக்கும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் நாலேஜ் இருக்கும். உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் இண்டெக்ஸ் பேஜ் ஒவ்வொரு சமச்சீர் புக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஓகே. ஏன்னா ஈக்குவல் ஸ்டாண்டர்ட் தான் சயின்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும், ஈக்குவல் ஸ்டாண்டர்ட் தான். ஈவன் கொஸ்டினை வந்து அவங்க ரீஃப்ரேம் பண்ணி தான் கேட்பாங்க, அப்படியே அவங்க புக்கிலேருந்து எடுத்து கேட்க போகிறதில்ல. ஸோ அதனால் எல்லா ஏரியாஸும் நீங்கள் படித்தா போதும், நீங்கள் எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண போறீங்க. ஸோ எல்லா ஏரியாவும் நீங்கள் சமச்சீரும் ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து என்சிஆர்டியும் ஃபாலோ பண்ணலாம். இல்லை நான் தமிழ் வழி தான் நான் படிச்சிருக்கேன்னா நீங்கள் சமச்சீரில் தமிழ் புக் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த நாலேஜை வச்சு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணி அதுலேருந்து நீங்கள் ஆன்சர் கொண்டு வாங்க. ஏன்னா கொஸ்டின் வந்து நம்மளுக்கு பேசிக்காக ஹிந்திலையும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் தமிழில் படித்தாலும் கொஸ்டினை வந்து இங்கிலீஷில் புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இங்கிலீஷ்லேருந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்க போகிறோன்றதுல தான் இங்கே கேமே. ஸோ இந்த கேமை வந்து நம்ம ப்ராப்பராக ப்ளே பண்ணணும்னா நம்ம வந்து சமச்சீரில் நீங்கள் தமிழை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்சிஆர்டி இங்கிலீஷ்லேயும் நீங்கள் படித்தா இன்னும் பெட்டர். பட் அப்படி எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா சமச்சீரில் தமிழை படிச்சுட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த கான்செப்டை நீங்கள் கொஸ்டினில், அதாவது யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர ட்ரை பண்ணணும். அப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் என்சிஆர்டி பேரலாக வந்து நீங்கள் சமச்சீர் புக்ஸையும் என்சிஆர்டிஸையும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். பட் எப்படி மேம் நான் இதை பண்ணுறதுன்னா பண்ண முடியும், நம்ம வந்து லாங் டேர்ம் ப்ராசஸாக தான் இதை பண்ண முடியும். பட் ஷார்ட் டேர்மாக இருக்கிறவங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை உட்காந்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு எப்படி ஆன்சர் வந்திருக்குன்னு பார்த்தாலே போதும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கமிட்டடாக ரிலீஜியஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டெய்லி நம்ம கோயிலுக்கு போகிற மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். ரிவிஷன்றதை ஒரு முக்கியமான ஒரு பாட்டாக அங்கமாக வச்சு உங்களோட ஷெடியூலில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரிவிஷன் இல்லாமல் உங்களால் வந்து கான்ஃபிடென்ட்டாக கொண்டு வர முடியாது. ஸோ படிக்கிறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க, அப்புறம் வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 விஷயமும் இருக்கும். ஆனால் படிக்கும் போதே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது எப்படி படிக்கணும், எப்படி வந்து கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் நீங்கள் படிச்சிருவீங்க. ஒரு எக்ஸாமினராக யோசிங்க, நான் ஒரு படிக்கிறேன், இதில் வந்து எப்படி கேள்வி கேட்கலான்னு, எப்படி ட்விஸ்ட் வைப்பாங்க அப்படின்னு எக்ஸாமினராக யோசிக்கிறதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை இப்படி கேட்கலாம், இந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணுறான் அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுலேருந்து நீங்கள் எப்படி படிக்கணும், எவ்வளோ படிக்கணுன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிளப்டு எஃபர்ட்டாக இருக்க போகுது. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நான் இன்றைக்கி கிளாஸ் முடித்தேன்னா எல்லாமே முடிஞ்சு போகிறது இல்லை, இங்கே இருந்து தான் தொடக்கமே ஆரம்பிக்குது. ஸோ இனிமேல் நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, ரிவிஷன் பண்ண போகிறீங்க, இதில் தான் உங்களோட கேமே இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் நிச்சயமாக
உங்களால் முடியுன்றதை நான் நம்புகிறேன். ஆனால் வந்து அந்த மோட்டிவேஷன் ஃபேக்டர் வந்து எப்பயுமே உங்களுக்கு இருக்கணும்னா நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும். உட்காந்து மோட்டிவேஷனல் வீடியோவோ இல்லை நான் உட்காந்து மோட்டிவேஷனோ பண்ண முடியாது. நீங்கள் தான் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும். ஏதாச்சும் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா அடித்து நீங்களே மேலே தப்பை சரி செய்யுங்க. இல்லை நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா உங்களே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த அடுத்து வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊந்துகோலாக வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம். யாரும் உங்களை மோட்டிவேட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் தான் உங்களோட செல்ஃப் மோட்டிவேஷனாக நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும். நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ரிலீஜியஸாக ஒவ்வொரு நாளும் நான் இதை பண்ண போகிறேன், இதை முடிக்க போகிறேன், இதை முடிக்கலைன்னா அடுத்து என்ன பண்ண போகிறேன், அடுத்து வந்து பிளான் பி நீங்கள் போட்டுக்கணும். அன்றைக்கி நான் ஒரு 4 சாப்டர் முடிக்க போகிறேன், இல்லை நான் வந்து 3 சாப்டர் தான் என்னால் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடணும். அந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் தடங்கள் வந்ததுன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அடுத்த நாள் டபுள் த எஃபர்ட் போட்டு நீங்கள் படிக்கணும். ஏன்னா வந்து உங்களால் முடியுன்றது எனக்கு தெரியும். இப்போ நான் ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறேன்னா அந்த பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது இன்னைக்கு வந்து என்னால் இவ்வளோ தான் பேப்பர் கரெக்ட் பண்ண முடியுது, அடுத்த நாள் நான் டபுள் த எஃபர்ட் நான் போடுவேன். ஸோ கடகடகட நான் ரீட் பண்ணிவிட்டு என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு நான் இது பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட எஃபர்ட்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவேன்னா 2x ஸ்பீடில் வந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்குற மாதிரி 2x ஸ்பீடில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அது உங்களால் முடியும், எப்பயுமே எல்லாராலையும் முடியும். ஸோ அந்த முடிகிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தான் அதை செல்ஃப் மோட்டிவேஷனாக நீங்கள் உங்கள் விஷயத்தில் வந்து நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த இடத்துல நான் வந்து கிளாஸஸை முடிச்சிட்டேன், உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இதில் போஸ்ட் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு ஏரியா நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் சொல்லலாம். அதை வந்து நம்ம ஷார்ட்ஸ் மூலமாகவோ ஏதாச்சும் ஒரு கிளாஸ் மூலமாகவோ இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு வீக்லி டிஎன்டியில் வந்து கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஆல்ரெடி நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப் நிறைய பேர் வின் பண்ணி அதில் வந்து நீங்கள் போயிடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இல்லை அது இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது நாங்கள் உங்களுக்கு கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எல்லாமே ஒரு ஆடட் பெனிஃபிட் தான். ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் முதல்வன் இருந்தாலும் இருக்குது, இல்லைனாலும் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எப்பயுமே மனசுக்குள்ளே வச்சுக்கணும். உங்களுக்காக எல்லா பிளாட்ஃபார்மையும் நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுப்போம். அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அந்த யூட்டிலைசேஷனில் உங்களுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் எங்ககிட்ட சொன்னீங்கன்னா அது முடியும். ஏன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து ஸ்டடி சென்டர்ஸ்லையும் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய கிளாஸஸும் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் வெற்றி பெறணும், நீங்கள் வந்து காம்படிஷன் எக்ஸாமில் வந்து ஜெயிக்கணுன்றது எங்களுக்கு தோன்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பேர்னிங் ஃபயர் வந்து எப்பயுமே இருக்கணும். அந்த பேர்னிங் ஃபயர் வந்து உங்ககிட்ட வந்து இது பண்ணணும். எஸ், தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஃபேமிலி டிஃபிகல்ட்டிஸ், ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ், தேர் வில் பி லாட்ஸ் ஆஃப் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி எல்லாமே வரும். எனக்கும் என்னோட ஜேர்னிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், நிறைய ஃபேமிலி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்தது. பட் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் கடந்து வந்திருப்போம். நான் வந்து 2016 சென்னை ஃப்ளட்ஸை கடந்து வந்ததே ஒரு பெரிய சாதனையாக நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நினைக்கும் போது அது சிரிப்பாக வருது, எப்படி அதை வந்து நம்ம வந்து டேக்கிள் பண்ணோம் அப்படின்னு. ஸோ பட் ஐ எம் பெட்டர் ஆஃப். நான் வந்து என்கிட்ட நல்ல சாப்பாடு இருந்தது, நல்ல ஒரு தங்குறதுக்கு இடம் இருந்தது. ஸோ பெட்டர் ஆஃப். பட் இதே இல்லாத ஒருத்தவங்களை யோசிச்சு பாருங்க. எதுவுமே இல்லாமல் ஒரு இவ்வளோ முழங்கால் வர தண்ணி வந்தது, இல்லைன்னா அவங்களோட உடம்பு ஃபுல்லாக தலை மட்டும் தெரிகிற மாதிரி தண்ணி வந்தவங்களாம் இதை தாண்டி தான் வந்திருக்காங்க. ஸோ அப்படி வந்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து சாதிக்கவும் செய்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இதோட பெட்டராக இருக்கும்போது ஏன் சாதிக்க முடியாது? ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து எப்பயுமே எல்லாரும் வந்து பொதுவாக நீங்கள் வந்து யோசிக்கிறது வந்து என்னால் முடியாது, எனக்கு வந்து பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி அப்படிலாம் நினைக்காம எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பாசிட்டிவாக இருங்க. ஸோ எல்லாமே நடக்கும், சயின்ஸும் புரியும். இன்னைக்கு கிளாஸில் எல்லாமே முடிஞ்சிடும். நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுவோம், எல்லாமே நம்ம நோட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நோட்ஸ் இல்லைனாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க, படிக்கலைனாலும் நீங்கள் வந்து படிக்க முடியும். இவ்வளோ நாள் படிக்கலைனாலும் இன்னைக்கு ஆரம்பித்தா முடியும். இல்லை நீங்கள் 2 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு குரூப் 2 எக்ஸாம்ஸ் இருக்குது மேம், இல்லை எனக்கு வந்து குரூப் 1 எக்ஸாம்ஸ் இருக்குது மேம், எனக்கு வந்து யூபிஎஸ்சியில் இன்டர்வியூ இருக்குது மேம். ஏன்னா அடுத்த கட்டம் இது மேலே அதுதான். ஏன்னா இப்போ தான் மெயின்ஸ் முடியுது, குரூப் 2 ரிசல்ட் வரப்போகுது, குரூப் 1 மெயின்ஸ் நடக்க போகுது. ஸோ இப்படி எல்லாரும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாட்டிக்கிட்டு இருக்கிறத வந்து ஒரு தடங்களாக நினைக்காம இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து அதை வந்து நீங்கள் கடந்து வந்துடணும். ஏன்னா யூபிஎஸ்சி இன்டர்வியூக்காக நீங்கள் படிப்பீங்க, யூபிஎஸ்சி மெயின்ஸ்க்காக ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்காக ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. அதை பாசிட்டிவாக நினைங்க. குரூப் 2க்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா குரூப் 2ல
நிறைய காமன் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அதுக்கு உங்களுக்கு அது வந்து யூபிஎஸ்சிக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நினைங்க. இல்லை குரூப் 1 மெயின்ஸ் வந்து அதுக்கு நீங்கள் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுவுமே உங்களோட யூபிஎஸ்சியோட மெயின்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ரைட்டிங் அப்படின்றது ஒன்று தான். ஸோ ரைட்டிங் நீங்கள் கற்றுக்கிட்டாலே அதுலேருந்து நீங்கள் யூபிஎஸ்சி மாறுறது ரொம்ப பெரிய இது ஹிமாலயன் சாதனை இல்லை. ஸோ டிஎன்பிசி நீங்கள் படிக்கிறீங்க, அதுலேருந்து நீங்கள் யூபிஎஸ்சியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயமே இல்லை. இன்னொன்று, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தீங்கன்னா, அதாவது யூபிஎஸ்சியில் நான் ஒரு 2 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன் மேம், 3 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன் மேம், இல்லை ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன் மேம்னா, அப்போனா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் ஜனவரியிலேருந்தோ இல்லைன்னா மார்ச்லேருந்து ஆரம்பித்தாலோ ஓகே. ஏன்னா அதாவது பிப்ரவரியிலேருந்து ஆரம்பிச்சா கூட ஓகே. ஏன்னா பிப்ரவரியில் தான் அவன் நோட்டிஃபிகேஷனே கொடுக்குறான். ஸோ அப்படி இருக்கும்போது பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்தால் அப்ளை பண்ணி அப்போ படித்து ஆரம்பிக்கிறவங்களே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பிப்ரவரியிலேருந்து நீங்கள் படிக்கிறதே உங்களுக்கு போதுமானது. ஆனால் என்ன படிக்க போகிறோம், எதை படிக்க போகிறோன்னு இப்போயே ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். ஸோ இதை தான் நான் படிக்க போகிறேன், இந்த புக்கை தான் நான் தொட போகிறேன், இந்த புக்கை தான் நான் ரிவைஸ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். நிறைய புக் சோர்சஸ் படிச்சுட்டு சும்மா ரேண்டமாக படிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. ஒரு பிளான் போட்டு இன்னைக்கு இதை தான் படிக்க போகிறேன், இதை தான் முடிக்க போகிறேன், இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்தந்த புக்ஸ் தான் படிக்க போகிறேன், இந்தந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்க போகிறேன், இந்த இன்ஸ்டியூட்டோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்க போகிறேன், இல்லைனா வந்து இந்த பர்டிகுலர் மெட்டீரியலாக தான் கரண்ட் அஃபேர்ஸை நான் யூஸ் பண்ண போகிறேன், இல்லை என்னோட நியூஸ் பேப்பர் மட்டுமே போதுமானது, நான் எந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸுக்கும் அலைய மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து அந்த மாதிரி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ என்னென்னு நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் டெல்லிங் திஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் பெட்டர், திஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பெட்டர், இங்கே இருக்கிற வீக்லி டிஎன்டிஸ் போதுமானதா? எஸ், எல்லாமே போதுமானது. இல்லை எல்லாமே பத்தாது, அதுவும் உண்மைதான். இப்போ இங்கே இருக்கிற வீக்லி டிஎன்டி பத்தாதுன்னா பத்தாது தான். இல்லை வேறு இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் போதுமானா பத்தாது தான். ஏன்னா எல்லாமே பத்தாது தான். பட் இருக்கிறத வச்சு நீங்கள் படிக்கணும், இருக்கிறத ஒழுங்காக படிக்கணும். ஸோ அதுதான் இங்கே ஒரு கேமே. இருக்கிறத நீங்கள் ஒழுங்காக படிச்சுட்டு மிச்சத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 60 கொஸ்டின் உங்களால் எழுத முடியுது அப்படின்னா ஒரு 90 மாற்றுறது இல்லை ஒரு 80 மாற்றுறதுக்கு நீங்கள் லாஜிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண போகிறீங்க. நீங்கள் படித்த விஷயம், கேட்ட விஷயம், இல்லைனா வந்து ஒரு நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் கெஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த 90 தொட போகிறீங்க, இல்லை 85 தொட்டு நீங்கள் வந்து அந்த கட் ஆஃபை வந்து நீங்கள் எய்ம் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டு நம்ம வந்து பேசியிருக்கோம். எப்படி ஒரு பேப்பரை வந்து கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணுறது, அதாவது ப்ரிலிம்ஸில் அன்றைக்கி கொஸ்டின் பேப்பர் வந்ததுன்னா அதை எப்படி ரீட் பண்ணுறது, 100 கொஸ்டினையும் ஒரே நேரத்தில் ரீட் பண்ணுறதா, எப்படி ரீட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அங்கே பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் அங்கே பார்க்கறதுனால இட் இஸ் பெட்டர் யூ கேன் டூ ஆல் திஸ் திங்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கேஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து எல்லாத்தையும் நம்ம முடியுன்றதை வந்து யோசிச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ வித் திஸ் வி வில் ஸ்டார்ட் த கிளாஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்டெலெக்சுவல்னா என்ன? அறிவு சார்ந்த. ப்ராப்பர்ட்டினா என்ன? ஒரு பொருள். ரைட்ஸ்னா என்ன? என்னோட அதில் வந்து எனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது, இல்லைன்னா எனக்கு ஒரு எனக்கு அது சொந்தமானது அப்படின்றது தான். இங்கே ஐபிஆர் அப்படின்னா அறிவு சார்ந்த ரைட்ஸ் அப்படின்னும் போது அறிவு சார்ந்த அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி எதுவாக இருக்கலாம்? நான் பாடுறது, இந்த கிளாஸ் கூட என்னோட ஐபிஆராக இருக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நான் பாடுறது, இல்லைனா ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு, இல்லைனா நான் ஒரு கார் டிசைன் பண்ணுறேன், இல்லை ஒரு ரோபோட் டிசைன் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எதுக்கு எனக்கு தேவைப்படுது? ஏன்னா எனக்கு அந்த பொருள் அது பொருள் வந்து என்ன சார்ந்தது. ஸோ இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் மூலமா ஏதாச்சும் இந்த ப்ராடக்டை வந்து அவங்க கமர்ஷியலைஸ் பண்ணீங்கன்னா அந்த ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு தான் கிடைக்கணும், அந்த ப்ராஃபிட் வந்து எனக்கு தான் கிடைக்கணும், அந்த டிவிடெண்ட் எனக்கு தான் கிடைக்கணும், இந்த ராயல்ட்டி எனக்கு தான் கிடைக்கணும். அந்த ராயல்ட்டின்றது அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் ரைட்ஸில் கமர்ஷியலைஸ் பண்ணால் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த ராயல்ட்டி எனக்கு எதுக்கு கிடைக்கணும்? ஏன்னா எனக்கு கிடைச்சா மட்டும்தான் இன்னும் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டை வந்து நான் வந்து டிசைன் பண்ண முடியும், இன்னும் ஒரு நல்ல பாடலை வந்து நான் கம்போஸ் பண்ண முடியும், இன்னும் ஒரு நல்ல ஸ்டெப்பை வந்து நான் வந்து இது பண்ண முடியும். ஏன்னா ஒரு வேலை செஞ்சேன்னா எனக்கு ஒரு மாச சம்பளம் கிடைக்குது. அது மாதிரி தான் நான் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணேன்னா எனக்கு ஒரு சம்பளமா இந்த ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்குது. அண்ட் நான் செஞ்ச ஒரு விஷயத்துக்கு யாரு யூஸ் பண்ணாலும் என்கிட்ட வந்து அவங்க வந்து பதில் சொல்லணும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த ஒரு விஷயத்துல வந்து திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட்.
ஸோ இதுதான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் ஒரு இன்டான்ஜிபிள், அதாவது நம்ம வந்து ஒரு பொருளாக இல்லாமல் என்னோட சாங்ஸ் வந்து இன்டான்ஜிபிளான ஒரு விஷயம், இல்லை டேஞ்சபிள் ஒரு பொருள். நான் வந்து ஒரு ஒரு திருப்பதி லட்டு, இல்லைனா வந்து திருநெல்வேலி அல்வா, இல்லைனா வந்து திண்டுக்கல் பூட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இது ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு ரைட்ஸ், இல்லை நான் ஒரு இண்டிவிஜுவல் பேஸ்டு ரைட்ஸாகவும் இருக்கும், இல்லை கம்பெனி பேஸ்டு ரைட்ஸாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. So this you have to understand. So intellectual property rights is a category of property that includes intangible creations of the human intellect. So human intellect மூலமா ஒரு intangible-ஆவும் இருக்கலாம், இல்லைன்னா tangible-ஆவும் இருக்கலாம், ஒரு பொருளாவும் இருக்கலாம், நம்ம வந்து சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளா இருக்கலாம். லைக் வந்து திண்டுக்கல் பூட்டு. ஸோ நம்ம அதை பேசிட்டோம். ஸோ இந்த திண்டுக்கல் பூட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஒரு இப்போ கூட அந்த ஒரு த பஞ்சாயத் சீரீஸ்னு அந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸோட தமிழாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் பேசிக்கலி அபவுட் திஸ் திண்டுக்கல். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமத்தில் அந்த பஞ்சாயத்து எப்படி இருக்குது அப்படின்றது, அதில் வந்து அந்த திண்டுக்கல் பூட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. இது எப்படி முடிஞ்சது? அங்க இருக்கிற பீப்புளோட அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இல்லை வந்து டார்ஜிலிங் டீ. ஸோ டார்ஜிலிங் டீ, இல்லைனா சில இடத்துல வந்து அரேபிகா காஃபி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியாக ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேட்டராக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஐபிஆர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் ஐபிஆர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தேர் ஆர் இன்வென்ஷன்ஸ், there are literary and artistic works, and there are designs and symbols, there are names and images used in commerce. So இந்த names and images தான் நம்ம trademark ன்னு சொல்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல்ல வந்து அந்த ரெட் கலர் அண்ட் இது இருக்கும். Okay, so this you have to understand. So this names and images is a trademark. So trademark ன்னு பாத்தீங்கன்னா இந்த trademarkல வந்து it is very very useful. So this trademark இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஎஃப்சி, ஸோ கேஎஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, இல்லை பாப்பாய் அப்படின்னு இருக்குது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கூகுளில் வந்து டூடுல்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரேட்மார்க். ஸோ கூகுளோட டூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரேட்மார்க்கு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர்டெல்லோட சிம்பிள் வந்து ஒரு ட்ரேட்மார்க். ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா வயலேட் பண்ணுறவங்க ஏர்டெல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்கன் டூரிஸ்டர் அந்த பேக்லலாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபேக் பண்ணுறதுக்காக அவங்க வந்து சின்ன அந்த அமெரிக்கன்னா AMERE ECAN அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து அந்த ட்ரேட்மார்க்கை வந்து வயலேட் பண்ணாமல் ஆனால் ஃபேக்காக வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் ஆர் ஆல் ட்ரேட்மார்க். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸாக இருக்குது. ஸோ த மெயின் பர்பஸ் என்ன? டு என்கரேஜ் த கிரியேஷன், டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ் பிட்வீன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இன்னோவேட்டர் அண்ட் த வைடர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ பப்ளிக்குக்கும் இந்த மாதிரி கிரியேஷன்ஸ் வேணும், அண்ட் இன்னோவேட்டர்ஸ்க்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கணும். ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இது முக்கியம். ஆனால் இது பேலன்ஸ்டாக இருக்கானா? இல்லை. இப்போ வந்து கேன்சர் ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டன்ட் வாங்கிக்கிறாங்க, ஆனால் அது ஹியூஜ் ப்ரைஸில் வந்து அவங்க விற்கிறாங்க. ஸோ இதனால வந்து என்ன ஆகுது? ஒரு பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆகாமல் இருக்கு. இப்போதான் நம்ம கவர்மெண்ட் வந்து இதுக்காக வந்து கம்பல்சரி லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்து அதை கம்பல்சரியாக நம்ம இண்டிஜினஸாக வந்து நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ணி கம்மி விலையில வந்து ஜென்ரிக் ட்ரக்ஸாவோ இல்லைனா வந்து கம்மி விலையில வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ட்ரக்ஸாவோ வந்து நம்ம வந்து கம்பல்சரி லைசன்ஸ் மூலமாகவோ நம்ம வந்து இதை வந்து கம்மி விலையில வந்து கொடுக்குறோம். ஏன்னா பேட்டன்ட் ரைட்ஸ் மூலமாக வந்து நம்மளுக்கு நிறைய காஸ்ட் ஆகுது. ஒரு மாத்திரை வந்து 8 லட்சம் இல்லைன்னா 80,000 இல்லைன்னா அதை வந்து 8,000 கணக்கில் வந்து கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து இந்த நம்ம வந்து சில ரெகுலேஷன்ஸ் வந்து பண்றோம். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, கம்பல்சரி லைசன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் கேஸ் ஆஃப் திஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இது வந்து ஏதாச்சும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் படிக்கலாம். Okay, so this you have to understand. So Article 27 of Universal Declaration of Human Rights இந்த மாதிரி intellectual property rights வந்து அவங்க வந்து மதிக்கிறாங்க. So this you have to understand. Okay. இந்த ஐபிஆர் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு லெவலில், அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வந்து வேர்ல்டு லெவலில் தான் நிறைய கன்வென்ஷன் மூலமாக இதை ப்ரொடக்ட் பண்ண வந்தாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சைன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சில லாஸ் மூலமாக நம்ம வந்து அந்த இந்தியாவில் வந்து இதை வந்து கொண்டு வந்தோம். ஸோ பேட்டன்ட் ரைட்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, ட்ரேட்மார்க் ரைட்ஸ் ஆக்ட்னு இருக்குது, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐபிஆரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விதமான ஆக்ட்ஸை வந்து நம்ம
நம்ம கொண்டு வந்தோம். இதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பாரிஸ் கன்வென்ஷன், பெர்ன் கன்வென்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் நம்ம பேசணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் அ இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் டு ப்ரொடெக்ட் த ஐபிஆர்ஸ். அண்ட் WTO-லையும் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட், இதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லை. ஸோ WTO அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல ட்ரிப்ஸ் அப்படின்ற ஒரு கன்வென்ஷன் இருக்கு. நம்ம வியன்னா கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது யுனைடெட் நேஷன்ஸ் பேசி நம்ம வந்து வியன்னா கன்வென்ஷன் ஃபார் ஓசோன் லேயர் டிப்ளீஷன், இல்லைன்னா UNFCCC ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு நம்ம பேசணும். அது மாதிரி ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கன்வென்ஷன் WTO கீழே இருக்கு. ஸோ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு கீழே இருக்கு. இதில் தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸுக்கு எந்த மாதிரி லாஸை ஒவ்வொரு கண்ட்ரிலையும் கொண்டு வரணும், எப்படி ஒரு லாஸை அந்த IPR வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு இதில் இருக்கு. ஸோ இது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவும் பார்த்தீங்கன்னா இதை தழுவி தான் நம்ம வந்து நிறைய லாஸை வந்து கொண்டு வந்தோம். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷனே தனியாகவே இருக்கு. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு கீழே ட்ரிப்ஸ் இருக்கு. வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷனே தனியாக இருக்கு. It is one of the 17 specialized agencies of the United Nations, and it is began operation in 1970. It promote and protect the intellectual property rights. Its headquarters is in Geneva. 193 member states ல வந்து members இருக்காங்க. இதோட activities என்னன்னா forums கிரியேட் பண்றது, ஒரு மீட்டிங்ஸ் போடுறது, மீட்டிங் போட்டு எப்படிலாம் நம்ம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை வந்து லாஸ் படி ப்ரொடெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து குளோபல் சர்வீசஸ் தட் ரிஜிஸ்டர், ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனா என்னென்ன ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா IP சிஸ்டம், அதாவது ஒவ்வொரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி கொண்டு வருது, அதுக்கப்புறம் ஜென்ரல் ரெஃபரன்ஸ் டேட்டா பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டேட்டா பேஸ், எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிற IP ரைட்ஸை வந்து ஒரு டேட்டா பேஸாக போடுறதுக்கு இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. இது வந்து இந்தியா ஜாயின் பண்ணியிருக்கு 1975, அதாவது ஒரு 5 வருஷத்துலயே வந்து ஜாயின் பண்ணிட்டோம். So it's not a founding member, we joined it in 1975. So இங்க வந்து intellectual property rights என்ன மாதிரி டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா patent, copyright, trademark, design, இது industrial design, database and trade secrets. So databaseம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு புதுசா, ஏன்னா இப்போ big dataன்னு வந்துருச்சு. big dataனா என்ன? A data which is consisting of lots of variety of data. So ஒரு ஆடியோ ஃபைல், ஒரு வீடியோ ஃபைல், ஒரு வாய்ஸ் ஃபைல், இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ், வித்தியாசமான டேட்டாஸ் இருக்கிறது தான் இந்த பிக் டேட்டா. ஸோ இந்த டேட்டாஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு IPR வாங்கிக்கிறாங்க. ஸோ டேட்டா பேஸ் இஸ் பிகமிங் அன் IPR. ஸோ பேட்டன்ட்ன்றது ஒரு மெடிசனல் ட்ரக்ஸுக்காகவோ இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு கிரியேட்டிவிட்டிக்காக வருது. காப்பிரைட் உங்களோட சாங்கு, டான்ஸு, இதுக்கெல்லாம் வந்து காப்பிரைட்டிங் வாங்குவீங்க, படத்துக்கு, அதெல்லாம். ட்ரேட்மார்க்ன்றது அந்த சிம்பிள், அந்த என்ன மாதிரி சிம்பிள், இப்போ கூகுள் டூடில்ஸ் வந்து ஒரு சிம்பிள். ஸோ தட் இஸ் அ ட்ரேட்மார்க். அண்ட் டிசைன்ன்றது அந்த பர்டிகுலர் காரோட டிசைனோ இல்லைனா வந்து ஒரு ஸ்கூட்டியோட டிசைனோ, இதெல்லாம் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் டிசைன்னு நீங்கள் வாங்கிக்குவீங்க. அப்புறம் ட்ரேட் சீக்ரெட்ஸ். ஸோ ட்ரேட் சீக்ரெட்ஸ்னால் ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு இப்போ ஒரு ஹார்லிக்ஸில் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போடுறாங்க, இல்லைனா ஒரு பூஸ்ட்டில் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போடுறாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் சீக்ரெட்ஸில் வரும். ஸோ திஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ட்ரிப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 8 ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக அடிஷ்னலாக இருக்கிறது பிளான்ட் வெரைட்டிஸ், IC சர்க்கியூட்ஸ், அதாவது அந்த சிப்ஸ் நம்ம பேசணும்ல, அதுக்கப்புறம் ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன், அதாவது நம்ம டார்ஜிலிங் டீ, இல்லைனா வந்து அரபிக்கா காஃபி, இல்லைனா வந்து திண்டுக்கல் பூட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸில் வருது. ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் அ லேண்ட்மார்க் அண்ட் மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்டி ஃபார் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இது வந்து WTO கீழே இருக்குன்றதை நம்ம பேசிட்டோம். ஓகே, ஸோ எவ்ரி ட்ரீட்டி அண்டர் WTO வந்து இந்த 5 பிரின்சிபல்ஸ்ல இருக்கு. 1 பிரின்சிபல் வந்து நேஷனல் ட்ரீட்மெண்ட். ஸோ நேஷனல் ட்ரீட்மெண்ட்லாம் என்னன்னா எல்லா கண்ட்ரிஸும் தன்னோட ப்ராடக்ட்டையும் அடுத்த ஃபாரின் கண்ட்ரி ப்ராடக்ட்டையும் ஒன்னா தான் ட்ரீட் பண்ணும். ஸோ ஃபேர்னஸ் இன் ட்ரீட்மெண்ட். ஸோ இன்னொரு கண்ட்ரின்னு சொல்லிட்டு அதை தனியாக வந்து நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு ட்ரீட் இட் ஈக்குவலி. அண்ட் மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன், அதாவது ஒரு கண்ட்ரியை நான் வந்து இப்போ பாகிஸ்தானை நான் வெறுக்கிறதும், நான் வந்து பூட்டானை வந்து அணைக்கிறதுமா இருக்கக்கூடாது. எவ்ரி திங் ஷுட் பி ஈக்குவலி ட்ரீட்டட். என்னோட கண்ட்ரி மாதிரி இன்னொரு கண்ட்ரி ப்ராடக்டையும் நான் ட்ரீட் பண்ணணும், எல்லா கண்ட்ரியும் ஒன்னா ட்ரீட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்பர்ட்டி. அடுத்து ரைட் டு ப்ரையாரிட்டி ட்ரீட்மெண்ட். இது என்ன, if a similar patent application has been filed in 2 different countries, then the prior applicant has the right to
applicant. So first யார் பண்றாங்களோ அவங்கள தான் வந்து நம்ம prior ட்ரீட் பண்ணணும். And concept of minimum standards. So minimum standards வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. This treaty provides for minimum level of protection. So that you have to understand. And Universal Copyright Convention 1952 ன்னு சொல்லிட்டு யுனெஸ்கோல வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ வந்து இந்த காப்பிரைட் கன்வென்ஷனை வந்து அட்மினிஸ்டர் பண்றாங்க. This exists simultaneously with Berne Convention. So BERNE. Berne Convention. This treaty provides for procedural formalities for filing and recognition of copyright. So this you have to understand. So Berne Conventionல வந்து பாத்தீங்கன்னா automatic route to copyright, this treaty has lost its relevance. But இந்த relevance இல்ல, பட் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயத்தை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா காப்பிரைட் வாங்குறதுக்கோ இல்லைனா ஒரு புது சாங் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா காப்பிரைட் வாங்குறதுக்கோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So this is what you have to understand. ஸோ பேட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டன் எப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு கொடுப்பாங்கன்னா அது ஒரு ரொம்ப புதுமையாக இருக்கணும், நாவல்ட்டி புதுமையாக இருக்கணும். அண்ட் நான் ஆப்வியஸ்னஸ், வேறு எந்த இடத்துலையும் அதை வந்து பார்த்துருக்க மாதிரி இருக்கக்கூடாது, ஆப்வியஸாக இருக்கக்கூடாது, நான் ஆப்வியஸ்னஸ் இருக்கணும். இண்டஸ்ட்ரியல் யூஸ், ஸோ ஒரு கமர்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஃபார் கெட்டிங் த பேட்டன் ரைட்ஸ். பட் இதுலேயும் நிறைய இஷ்யூ இருக்குது. இப்போ வந்து நம்மளோட பாஸ்மதி ரைஸ் வந்து இன்னும் யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்மதி அப்படின்னு சொல்லிட்டு வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுலலாம் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்ல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சேஞ்ச் பண்ணி ஒரு மெடிசின் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு புது பேட்டர்ன் வந்து வாங்கிடுறாங்க. இது மூலமா அந்த பேட்டன்ட்டை வந்து அவங்க எலாங்கேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா அது அதிகமான காஸ்ட்டுக்கு வந்து அவங்க வித்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த பேட்டன் ரைட்ஸ் இருக்கிறதுனால. ஏன்னா பேட்டன் ரைட்ஸ் ஒரு 20 வருஷத்துல இல்லை 10 வருஷத்துல முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். பட் அதை ரெடியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு எவர் கிரீனிங் ஆஃப் பேட்டன்ஸ் அப்படின்றத பண்றாங்க. எவர் கிரீனிங். ஸோ சின்ன ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணி அந்த பேட்டன்ட்டுக்கு இன்னொரு பேட்டன் புதுசாக ஒரு பேட்டன் வாங்கிக்கிறது. பட் அதில் எதுவுமே பெருசாக சேஞ்சஸ் இருக்காது, நாவல்ட்டி இருக்காது, அது லைட்டான ஒரு சேஞ்ச் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வயலேஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து பைரசி ஆஃப் ஃபில்ம்ஸை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ சீடியை வச்சு பைரசி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இட் இஸ் அஃபெக்டிங் த ஐபிஆர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ப்ரொடியூசிங் திஸ் மூவி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வயலேஷன் இருக்குது. பட் நம்ம இப்போ பேசிக்காக இந்த பேட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தா போதும். Patents in India are governed by the Patent Act 1970. What cannot be patent? What cannot be patent? இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணலைன்னா அது பேட்டன்ட் ரைட்ஸை கிடைக்காது. ஸோ ஃப்ரிவலஸ் இன்வென்ஷன், சும்மா சாதாரண ஒரு ரொம்ப காமனான இன்வென்ஷன், அப்புறம் அக்ரிகல்ச்சரோட மெத்தட்ஸு, ட்ரெடிஷ்னல் நாலேஜு, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். பட் இந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜை நம்ம தனியாக வந்து ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு தனியாக வந்து இதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து ஜென்ரல் ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டராகவும் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்வென்ஷன்ஸ் ரிலேட்டட் டு அட்டாமிக் எனர்ஜி, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், மியர் டிஸ்கவரி ஆஃப் சயின்டிஃபிக் பிரின்சிபல், இதுக்கெல்லாம் நம்ம பேட்டன் ரைட்ஸ் வாங்க முடியாது. அடுத்து இண்டஸ்ட்ரியல் டிசைன். ஸோ இண்டஸ்ட்ரியல் டிசைன் ஒரு காரோட டிசைனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ரோபோட்டோட டிசைனாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் டிசைன். அடுத்து காப்பிரைட்ன்றது ஏதாச்சும் ஒரு லிட்ரரி அண்ட் ஆர்டிஸ்டிக்ஸ் ஒர்க்ஸாக இருக்கலாம், ஈவன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமாக இருக்கலாம், இல்லை ஒரு டெக்னிக்கல் டிராயிங்காக இருக்கலாம், ஒரு சிவில் இன்ஜினியர் வந்து ஒரு வீடோட கன்ஸ்ட்ரக்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த ஒன் ஆஃப் த திங்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ இந்த டிசைன் ஆஃப் திஸ் ப்ராடக்ட், இந்த ஜூஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா யூ சி தேர் இஸ் அ காப்பிரைட். ஓகே. ஸோ ட்ரேட்மார்க்கு கூட இந்த மாதிரி வரும். ஸோ ட்ரேட்மார்க்கில் வந்து அந்த கொக்கோ கோலா இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ட்ரேட்மார்க். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். So trademark is a sign capable of distinguishing the goods. So ஒரு goods வந்து ஓகே பார்த்தோன்னே இது அமெரிக்கன் டூரிஸ்ட் பேக் தான், இது பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோண்டா தான், இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவா கார் தான் அப்படின்னு சொல்லி அந்த டிசைனை வச்சே நம்ம வந்து அந்த பர்டிகுலர் வே ஆஃப் ரைட்டிங் அண்ட் வே ஆஃப் திங்ஸை வச்சே நம்ம வந்து இன்னோவேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேட்மார்க்ஸ். ஸோ ட்ரேட்மார்க்ஸ் இன் இந்தியா ஆர் கவர்ன்ட் பை ட்ரேட்மார்க்ஸ் ஆக்ட் 1999. ஓகே. ஸோ இந்தியாவில் வந்து இந்த ட்ரேட்மார்க் வந்து எதில் கவர்ன் ஆயிருக்குன்னா 1999 ஆக்ட், ட்ரேட்மார்க்ஸ் ஆக்ட் 1999. இட் அமெண்டட் இன் 2010. அண்ட் ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஐ டேக் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லீகல் ரெகக்னிஷன் ஃபார் கிவன் பிரைமர்லி டு அக்ரிகல்ச்சரல், நேச்சுரல் ஆர் மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட் லைக் திஸ் திண்டுக்கல் பூட்டு இதுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர். ஈவன் இந்த ஜவ்வாது இல்லைன்னா அந்த பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது உரசி இந்த புண்ணுக்கெல்லாம் போடுவோம் அந்த ஐட்டம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதோட பேர் நான் மறந்துட்டேன்.
ஓகே, ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர்ஸ்க்கு தனி ஆக்ட் இருக்கு. அதுவே ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1999, ஜிஐ ப்ரொடக்ஷன் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1999 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ட்ரேட்மார்க். ஸோ அதோட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட்மார்க் இருக்கு. பார்த்தீங்கன்னா இதுக்கு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் வந்து உங்களுக்கு இது ஆப்பிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இந்தியன் ஆயிலா பாரத் பெட்ரோலியமா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிள் இருக்கு. ஸோ இது என்னது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்புறம் செலக்டிங் அ மார்க். ஸோ ஒரு செலக்டிங் அ மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அந்த பாருங்க ஆப்பிள் கோடக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரேட் மார்க். அப்புறம் ட்ரேட் சீக்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ட்ரேட் சீக்ரெட்ஸ் விச் ஆர் கான்ஃபிடென்ஷியல். ஸோ ரொம்ப வந்து நம்ம சீக்ரெட்டாக வச்சுக்கிறோம், அதுதான் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. த அன்ஆத்தரைஸ்ட் அக்வசிஷன் யூஸ் ஆர் டிஸ்க்ளோஷர் ஆஃப் சச் சீக்ரெட் வந்து ரொம்ப இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரோட டிசைன் பார்த்தீங்கன்னா ட்ரேட் சீக்ரெட்டாக இருக்குது. ஸோ அதனால அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது அதை வந்து மாஸ்க் பண்ணி தான் அவங்க வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அண்ட் பிளான்ட் வெரைட்டி ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்த லேஸோட பிளான்ட் வெரைட்டி, அதாவது அந்த பொட்டேட்டோ வெரைட்டி வந்து ரீசெண்டாக ஒரு இஷ்யூ வந்து நடந்தது. ஸோ அந்த இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் பொட்டேட்டோ வெரைட்டியை வந்து பயிரிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெப்சியில் அந்த லேஸ் கம்பெனி வந்து இது பண்ணாங்க. பட் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணலாம், ஏன்னா ட்ரெடிஷ்னலாக அவங்க அந்த வெரைட்டியை வந்து பயிரிட்டாங்கன்னா அதை தாராளமாக அவங்க பயிரிடலாம். நீங்கள் வேணால் கமர்ஷியலைஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கமர்ஷியலைஸ் பண்ணக்கூடாது. அதாவது ட்ரெடிஷ்னலாக அவங்க பண்ணுறதை பண்ணட்டும், பட் அவங்க கமர்ஷியலாக பண்ணக்கூடாது. அண்ட் நீங்கள் வந்து அதை கமர்ஷியலாக பண்ணுறது இவங்க வந்து தடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கோர்ட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஸ் கம்பெனியும் அந்த பொட்டேட்டோ வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்தது. ஸோ திஸ் இஸ் அ பிளான்ட் வெரைட்டி ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டி அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட். இது ஒரு ஆக்ட். இதுதான் இதுக்கு கீழே தான் அந்த பிளான்ட் வெரைட்டிஸையும் ப்ரொடக்ஷனையும் அந்த ஃபார்மர்ஸ்க்கும் ரைட்ஸ் கொடுக்குறோம். அதாவது ட்ரெடிஷ்னலாக ஒரு வெரைட்டியை வந்து அவங்க பயிரிட்டாங்கன்னா தாராளமாக ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் கீழே அவங்க வந்து அதை பயிரிடலாம். இல்லை நான் வந்து ஒரு வெரைட்டியை வந்து நான் கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து அதை வந்து ஐபிஆர் வாங்குறேன்னா அவங்களும் அதை பண்ணிக்கலாம். பட் அதை வந்து ட்ரெடிஷ்னலான ஃபார்மர்ஸுக்கு வந்து அதை பங்கம் வராமல் பார்த்துக்கணும். இன்னொன்று, நான் ஒரு வெரைட்டியை வந்து ஒரு ஃபார்மர் கிட்ட இருந்து வாங்குறேன், ஒரு வெரைட்டியை வந்து ஒரு ஃபார்மர் கிட்ட இருந்து வாங்குறேன்னா, இல்லை அந்த ஃபார்மர் கிட்ட இருந்து இல்லைன்னா ஒரு ட்ரைபல்ஸ் கிட்ட இருந்து தான் அந்த நாலேஜையே நான் கற்றுக்கிறேன். ஒரு டர்மரிக்கோட ஹெர்பல் மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா ஒரு முக்கியமான ஒரு வெரைட்டியோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டியை நான் ஒரு ட்ரைபல் பீப்புள் கிட்ட இருந்தோ ஒரு ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்தோ கற்றுக்கிறேன். அது மூலமாக நான் கமர்ஷியலைஸ் பண்ணி அதை ஒரு ப்ராடக்டாக ஒரு ஆனியன் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான பெனிஃபிட்டை இல்லை ப்ராஃபிட்டை வந்து நான் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஒரு கன்ஃபியூஸான ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் okay, so it allows the farmers to plant, grow, exchange and sell plant protected crops including seeds and only bars them from selling it as a branded seed. So branded-ஆ வந்து ஒரு farmers வந்து அதை செல் பண்ண விட மாட்டாங்க. But he can traditionally cultivate this. So இதை தான் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரீடர்ஸ், இதில் வந்து கல்டிவேட்டர்ஸ், ப்ரீடர்ஸ் அண்ட் கன்சர்வர்ஸ் ஒவ்வொரு பேருக்கும் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. கல்டிவேட்டர்ஸ்னால் அதை ஜென்ரலாக வந்து நடுறவங்க. ப்ரீடர்ஸ் அந்த பர்டிகுலர் சீடை வந்து வளர்க்குறவங்க. கன்சர்வர்ஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்துக்கிறவங்க. ஸோ தீஸ் ஆர் த 3 இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா this cultivators are entitled to plant back rights, breeders are equivalent to plant breeders, and conservers were entitled to rewards from a national gene fund. So national gene ஃபண்ட்ல இருந்து இவங்களுக்கு கன்சர்வர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் போகுது. ஓகே, அப்புறம் ஐபிஆர் பாலிசியில் 2016 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திஸ் பாலிசி இஸ் ஆக்சுவலி கம்ப்ளைண்ட் வித் WTO's அக்ரிமெண்ட் ஆன் ட்ரிப்ஸ். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டு புஷ் ஐபிஆர் as a marketable financial asset. ஸோ ஐபிஆர் மூலமாக நம்ம ஃபினான்ஷியல் அசட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இங்கே நடக்குது. த பிளான் வில் பி ரிவியூட் எவ்ரி 5 years. ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த ஐபிஆர் வந்து பெட்டராக ஆக்குவாங்க எவ்ரி 5 years. ஸோ திஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் எஃபெக்டிவ் ஐபிஆர் லாஸ் கொண்டு வரணுன்றது தான் இந்த பாலிசியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வே ஃபார்வர்டாக வந்து இந்த பாலிசி வந்து எப்பயுமே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இதில் வந்து பேட்டன்ட் ஆக்டில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி லைசன்ஸ் கேன் பி இஷ்யூட் ஃபார் அ ட்ரக் இஃப் மெடிசன் இஸ் டீம் அன்அஃபோர்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்தியன் பேட்டன்ட்ஸ் ஆக்டில் இந்த கம்பல்சரி லைசன்ஸ், இந்த சிஎல்னா கம்பல்சரி லைசன்ஸ், இதை பற்றி நம்ம பேசணும். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிக விலையில் விற்கிறாங்க,
ஸோ அதனால நிறைய பேர் வந்து அதால் வாங்க முடியல. அதனால கவர்மெண்ட் வந்து இந்த கம்பல்சரி லைசன்ஸ் கொடுத்து ஏதாச்சும் ஒரு கம்பெனியை வந்து இந்த பர்டிகுலர் ட்ரக்கை குறைஞ்ச விலையில் வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரக்ஸ் வந்து எஸ்பெஷலி கேன்சர் ட்ரக்ஸ் வந்து நம்ம கம்மி விலையில் கம்பல்சரி லைசன்ஸ் கொடுத்து பண்ணும். இல்லை நம்ம வந்து இந்த பேட்டன்ட் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஜென்ரிக் ட்ரக்ஸ் கொடுத்து ஜென்ரிக் ட்ரக்ஸ் கிரியேட் பண்ணி கம்மி விலையிலையும் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது எதுக்காகனா பப்ளிக் வெல்ஃபேர்க்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி வந்து இட் இஸ் கம்ப்ளைன் வித் த WTO's அக்ரிமெண்ட். இது யார் பார்த்துக்கிறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் ப்ரொமோஷன். இவங்க தான் இட் இஸ் அ நோடல் ஏஜென்சி ஃபார் ஆல் IPR இஷ்யூஸ். ஸோ ஏதாச்சும் பிரச்சனைனா இதை சரி பண்ணுறதுக்கு வந்து இவங்க ஓகே. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி லைசன்ஸ் இஸ் preventing the evergreening of drug. ஸோ அதையும் பற்றி நம்ம பேசிட்டோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் பேஸ். UPSC ப்ரிலிம்ஸ் 2018 கேட்டிருக்காங்க. கிராஃப்ட்ஸ் அண்ட் ஹெரிட்டேஜ். ஸோ புத்துக்குளி ஷால்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுஜ்னி எம்ப்ராய்டரி மகாராஷ்டிரான்னு சொல்லியிருக்காங்க. உப்பதா ஜம்தானி சாரீஸ் வந்து கர்நாடகான்னு சொல்லியிருக்காங்க. த ஆன்சர் இஸ் ஒன் ஒன்லி. ஸோ சுஜ்னி எம்ப்ராய்டரி எந்த ஸ்டேட்டு, உப்படா ஜம்தானி சாரீஸ் எந்த ஸ்டேட்டுன்றதை நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. இது என்ன மேம் அப்படின்னா ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர்ஸ். ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் ஒரு முக்கியமான சாரீ, சந்தேரி சாரீ, சந்தேரி சில்க்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நிறைய பட்டு, இது காஞ்சிபுரம் சில்க்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. இதில் தமிழ்நாடு தான் அதிகமான ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர்ஸ் டேக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம தமிழ்நாடு நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஜாலி. ஏன்னா இதில் வந்து ஏதாச்சும் தமிழ்நாடு வந்ததுன்னா நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். பட் இது வந்து இதில் வந்து டேப்லர் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறது இல்லை டேப்லர் காலமில் கேட்குறது கரெக்டுன்னு கேட்குறதுனால தமிழ்நாடு தெரிஞ்சால் ஓகே. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ் கேட்குறாங்க. ஸோ எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஒரு 2-3 தடவை பார்த்துட்டிங்கன்னா ஓகே. ஸோ ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர்ஸ் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GI வெப்சைட்டில் இருக்கும். GI வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே அதில் உங்களுக்கு ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். நானும் உங்களுக்கு அந்த ஹேண்ட் அவுட்ஸில் வந்து கொடுத்துருப்பேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் ஹேவ் பீன் அக்கார்டட் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஸ்டேட்டஸ். இதில் எதில் வந்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. பனாரஸ் சாரி, ராஜஸ்தானி தால்பத்தி சுர்மா, திருப்பதி லட்டு, எல்லாத்துலேயும் IPR கொடுத்துருக்காங்க. Sorry, except this, these things have a except this churma, these are having the geographical indicators. அப்புறம் கலம்காரி பெயிண்டிங் பற்றி 2015 கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பற்றி டீட்டெயில்டாக கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ 2-3 விஷயத்தை பார்த்துருக்கோம். இப்படி கேட்கலாம், இது எது GI டேக் வாங்கியிருக்குன்னு கேட்கலாம், இல்லைனா இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம், இல்லைனா அதை பற்றி டீட்டெயிலாக அவங்க கேட்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் இட்ஸ் ஹேப்பனிங். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் டவுன்ஸ் ஆஃப் இந்தியா, விச் ஆஃப் த above are famous for the production of traditional sarees. ஸோ சாரீஸில் என்ன ட்ரெடிஷ்னல் சாரீஸ் வந்து எந்த ஸ்டேட்ஸ் வந்து இல்லைன்னா எந்த பிளேசஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சந்தேரி, காஞ்சிபுரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். கார்னலும் பத்ராச்சலமா இருக்குமா அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து டவுட்டு. ஸோ த ஆன்சர் இஸ் B, 2 and 3 ஒன்லி. ஓகே. அப்புறம் 2010 ட்ரேட்மார்க் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரேட்மார்க் ஆக்டுக்கு கீழே என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரேட்மார்க் இஸ் an individual or a company's right, whereas a geographical indication is a community's right. ஸோ இதை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ ட்ரேட்மார்க் வந்து இண்டிவிஜுவல் ஆர் கம்பெனிஸ் ரைட்ஸ், whereas geographical indicator வந்து ஒரு கம்யூனிட்டி ரைட்ஸ். ட்ரேட்மார்க் கேன் பி லைசன்ஸ், whereas geographical indicator cannot be licensed. Trademark is assigned to the manufactured goods, whereas geographical indicator is assigned to the agricultural goods and handicrafts only. இந்த மாதிரி ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலே இது தவறு, இது உண்மையிலேயே தவறு. ஓகே, இது கரெக்டு, இது தவறு. ஸோ 1 இருக்கணும், 3 இருக்கக்கூடாது. ஸோ 1 இருக்கணும் ஆனால் 3 இருக்கக்கூடாது. ஸோ 1 இருக்கணும், 3 இருக்கக்கூடாது. அப்போனா 2 ஒன்லியா, இது கரெக்டா அப்படின்றத பார்க்கணும். ஓகே. ஸோ கேன் பி லைசன்ஸ், ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர் cannot be licensed. It is registered. So this is a registration is done. Okay, so this is correct. So answer is B, that is 1 and 2 only. அடுத்து GI tax. ஸோ இங்கே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெஷராக வந்து ஆக்ட் ஆகும்.
இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன இண்டிகேட்டர் தெரியணும் அப்படின்னு நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கலாம். பட் இதே உங்களுக்கு போதுமானது. ஏதாச்சும் நியூஸ் பேப்பரில் அப்பப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வந்ததுன்னா அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நான் கீழே கொடுத்துருவேன், டோன்ட் வரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இந்த கிளாஸ் முடிஞ்சாலும் நிறைய இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து நம்ம பேசியிருக்கோம், நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் படிக்கிறதும் வரும், நம்ம ஹேண்ட் அவுட்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இது மூலமாக வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்றதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இது ஒரு ஷார்ட்டான கிளாஸ் தான், பட் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இதில் கேட்கலான்றதை நம்புங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஏரியா நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏதாச்சும் ஃபியூச்சர் கிளாஸஸில் வந்து நடுவில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒன்றா வந்து நடத்தலாம். நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம்ஸ்.